தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்ச் சூப்பர் சண்டேல ஈவினிங் நடக்க இருக்குங்க. 7:30 பிஎம்க்கு. ஸோ மறக்காம எல்லாரும் டிவி கிட்ட வந்து உட்கார்ந்துருங்க. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச்சு. கூட மறக்காம பிபி மாத்திரையும் பக்கத்துல வச்சுக்கங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ச் தான் பார்க்க போறோம். இது பரஸ்பாரா என்ற கிரவுண்ட்ல வந்து நடக்க இருக்கு. அ அதனுடைய ஸ்டேடியம் அசாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தில வந்து அமைஞ்சிருக்கிறத நாங்க பார்க்க முடியுது. ராஜஸ்தானுடைய கிரவுண்டாவும் இருக்கு. ஸோ இந்த மேட்சஸ்ல வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. ஆர்ஆருக்கு இன்னும் அவங்க இன்னும் கணக்கே துவக்கல. தென் சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட்ல இருந்த 17 வருஷ அந்த ரெக்கார்ட வந்து ஆர்சிபி பிரேக் பண்ணியிருக்காங்க. அந்த மன உடைஞ்சலோட வந்து சிஎஸ்கேவும் இந்த மேட்ச்ல வந்து இணைவாங்க. ஸோ இது சுவாரஸ்யமாவும் இருக்க போகுது. பரபரப்பத்துக்கு பஞ்சமே இல்லாம இருக்க போகுதுங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் குடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் 13 மேட்சஸ்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சிஎஸ்கே 16 மேட்சஸ்ல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே ஸ்லைட்லி அட்வான்டேஜா இருந்தாலும் பட் 2020க்கு பிறகு நடந்த மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 6 மேட்சஸ்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 2 மேட்சஸ் தாங்க சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2020க்கு பிறகு ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். சிஎஸ்கே பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்க அவங்கள்ட்ட. ஸோ இந்த பிட்ச் வந்து பேட்டிங்க்கு நல்ல சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பேட்டிங் சாதகமா இருக்கும் பொழுது நிச்சயமா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த கவுஹாத்தி ஸ்டேடியம்ல வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கும் சில அட்வான்டேஜஸ் வந்து இருந்திருக்கு. லாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. பட் ஆனா இந்த மேட்ச்ல வந்து நிச்சயமா சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடாது, பவுலிங் எடுக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அவங்க பண்ணணும். ஒன்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸால வந்து சொல்லப்படுது. பிகாஸ் ஆஃப் செகண்ட் பேட்டிங் வந்து எப்பவுமே எடுக்கிறாங்க சிஎஸ்கே. லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் அப்படிதான் வந்து எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் ப்ரெஷரான சுச்சுவேஷனை வந்து அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான எந்த சுச்சுவேஷனும் இருக்காது. ஸோ நம்ம ஒரு கேஷுவலாக நம்ம ஒரு ஜாலியாக விளையாடலாம். ஸோ இதை வந்து குறிப்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா 2021க்கு பிறகு சிஎஸ்கே 175 ரன்ஸ் கிராஸ், அதாவது 175 ரன்ஸ் டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணதே இல்லையாங்க கடந்த 4 வருடமாக. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நோட்டபிள் பாயிண்ட்டுங்க. சிஎஸ்கே 175 ரன்ஸுக்கு மேலே அடித்தாலே ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர்ஸ், அவங்களுடைய அவங்க டீம் ஸ்குவாடு ப்ரெஷரை சந்திக்குது. 175 ரன்ஸுங்கிறது ஒரு நார்மலான ஸ்கோர் தான். அந்த ஸ்கோரையே வந்து அவங்களால வந்து சேஸ் பண்ண முடியலை கடந்த 4 ஆண்டுகளா அப்படின்ற ஒரு தரவுகளையும் நம்ம வந்து பார்க்குறோங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியா வந்து பவுலிங் எடுக்கிறத விட இப்போ பேட்டிங் எடுக்கணும், பேட்டிங் எடுத்து நம்ம வந்து ஆடணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு சிஎஸ்கே முடிவு எடுக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த மட்டும் மீண்டும் சஞ்சு சாம்சன் வந்து இம்பாக்ட் பிளேயராக தான் உள்ள வர போறாருங்கிற மாதிரியும் தகவல் வந்த வண்ணமா இருக்கு. ஸோ சஞ்சு சாம்சனுடைய கேப்டன்சி இல்லாம அந்த டீம் வந்து எந்த அளவுக்கு வந்து தடுமாறிட்டு இருக்கு, கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. அந்த 2 மேட்ச் கோட்டை விட்டுருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் எப்போ ரெக்கவர் ஆகி அவர் ஃபுல் ஃபிளிட்ஜா வந்து டீமுக்குள்ள வந்து இணைவாருங்கிறதையும் வந்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ சிஎஸ்கே ஸ்குவாட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ராகுல் திரிபாதி லாஸ்ட் சீசனும் சரி அவர் சரியாவே விளையாடல. எந்த சீசனும் சரி அவர் வந்து ரொம்பவே கோட்டை விட்டுருக்காரு. 2 மேட்சுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்பது வந்து அவர் சரி வேற அவர் வந்து விளையாடலை அப்படின்னு சொல்லி டீம் ஸ்குவாடை மாற்றணும்னு சொல்லி எல்லாரும் வந்து வலியுறுத்துறத பார்க்குறோங்க. குறிப்பாக எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டெவன் கான்வேவை இந்த மேட்ச்ல கொண்டு வாங்க, டெவன் கான்வேயும் ரச்சின் ரவீந்திராவையும் நீங்க வந்து ஓப்பனிங்ல இறக்குங்க. ஸோ டெவன் கான்வே செப்பாக் ஸ்டேடியத்திலே ஒரு நல்ல பரிச்சயமா விளையாடி இருக்கிறாரு. இந்தியன் கிரவுண்ட்ஸ்லயும் அவர் வந்து விளையாடி இருக்கிறாரு. ஸோ அவர் நல்ல ஒரு பிளேயராகவும் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தென் ரச்சின் ரவீந்திரா நம்ம 2 மேட்சுமே அவர் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. மேட்சினுடைய பேக் போனாவே இருந்திருக்கிற ரச்சின் ரவீந்திரா. ஸோ இந்த மேட்சஸ்ல வந்து நிச்சயமா சிஎஸ்கே நீட் டு சேஞ்ச் தி ஸ்குவாட் அப்படின்னு தாங்க எல்லாராலும் வலியுறுத்தப்படுது. அதே போல ராகுல் திரிபாத்தியை தூக்கிட்டு விஜய் சங்கரை கொண்டு வாங்க அப்படின்றதும் வந்து வலியுறுத்துறாங்க. ஸோ விஜய் சங்கரை கொண்டு வருவாங்களா, அதே போல டெவன் கான்வே வந்து ஓப்பனரா இறக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். அதே போல நேற்று லாஸ்ட் மேட்சஸ்ல வந்து ஹைலி டிசப்பாயிண்டட் ஆனாங்க. தவிர தோனி வந்து இன்னட் 9ல வந்து இறங்கினாரு. இர்ஃபான் பத்தானுமே தன்னுடைய அதிருப்தியை வந்து எக்ஸ்தலத்துல வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு.
ஒரு லாஸ்ட் 7 ஓவர்ஸ்ல வந்து 100 ரன்ஸ்க்கு மேல ரெக்வயர்ட் ரன் இருக்கும்போது ஏன் தல தோனி இறங்கல, அஸ்வின் ஏன் இறக்கி விட்டாரு, அப்போ ஜெயிக்கணும்னு நீங்க விளையாடலையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் போக்கணும். தல தோனிக்கு ஒரு வயசானாலுமே கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேன், மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அதுல வந்து நிச்சயமா நம்ம விஷயத்த சொதப்புறோம். கவனிக்க வேண்டிய விஷயங்கள் 1000 விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா நம்மளுடைய சிஎஸ்கேனுடைய கோச்சா இருக்கக்கூடிய ஃபிளெமிங் இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நிச்சயமா இதெல்லாம் வந்து களை எடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதே போல லாஸ்ட் மேட்ச் பத்திரனா வந்து ரிட்டர்ன்ஸ் ஆனாரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாவும் பார்க்கப்படுது. நூர் அஹ்மத் ஒரு கீ பவுலராகவும் இந்த மேட்ச்ல இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. லாஸ்ட் 2 மேட்சுமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு நூர் அஹ்மத். ஸோ இந்த ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் உதவாங்கினாலுமே கூட அவங்களோட ஓப்பனர்ஸ் ஜெய்ஸ்வால் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் நிச்சயமா ஒரு பவர் ஹிட்டர் தாங்க. பவர் பிளேலயே வந்து நல்ல கணிசமான ஒரு ரன் ஸ்கோர் பண்றதுக்கு ஜெய்ஸ்வால் வந்து ஒரு தூணா இருப்பாருங்க. அதே போல சஞ்சு சாம்சன் அவருமே கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்ல ஒரு ரன்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு பார்ட்னரா வந்து சஞ்சு சாம்சன் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அதே போல த்ருவ் ஜுரல், ஷிம்ரான் ஹெட்மயர், சுபம் தூபே இவங்கெல்லாம் வந்து மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து அடுத்தடுத்து வருவாங்க. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே குரூஷியலா இருக்க போகுது. இவங்க எந்த மாதிரியான தங்களுடைய பேட்டிங் ஸ்கில்ஸை வந்து கிளாஸை வந்து வெளிப்படுத்துவாங்க, கன்சிஸ்டன்ஸா விளையாடணும் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே போல இந்த மேட்ச்ல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் துஷார் தேஷ்பண்டேவனுடைய பவுலிங் வந்து ரொம்பவே குரூஷியலா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா தீபக் ஹூடா அண்ட் ஷிபம் தூபே இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 2 பேருடைய ஸ்பெல் வந்து ரொம்பவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. அண்ட் அடுத்ததா டெத் ஓவர்ல வந்து சந்தீப் ஷர்மா ஒரு நல்லாவே அவர் வந்து ஒரு முன்னோடின்னே சொல்லலாம் ஐபிஎல்லுக்கு. அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான கை. சந்தீப் ஷர்மா நிச்சயமா வந்து டெத் ஓவர்ல தன்னுடைய கிளாஸை வெளிப்படுத்துவார்னு இந்த மேட்ச்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபேண்டசி 11 பார்த்துருவோம். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், சிவம் தூபே, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சீவ் சாம்சன், ரயான் பராக், த்ருவ் ஜோரல், ரவீந்திர ஜடேஜா, நூர் அஹ்மத், மதிஷா பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே. அதே போல கேப்டனையும் பார்த்துருவோம். ருத்ராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன். வைஸ் கேப்டனை பார்த்துருவோம். ரச்சின் ரவீந்திரா அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். தொடர்ந்து இது மாதிரியான பரபரப்பான ஐபிஎல் நியூஸ் தெரிஞ்சு கொள்றதுக்கு, ஐபிஎல் மேட்சோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பொலிட்டிக்ஸ், கிரைம் சப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் நியூஸை தொடர்ந்து ஆதரவு தாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.